Hello students, welcome back. இப்போ நம்ம exercise 2.7ல 4th questionக்கான ஆன்சரை பார்ப்போம். Find x so that x plus 6, x plus 12 and x plus 15 are consecutive terms of a geometric progression. அதாவது ஒரு GPயோட அடுத்தடுத்த terms கொடுத்திருக்கு. x plus 6, x plus 12, x plus 15. x ஓட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ டேர்ம்ஸ் எல்லாம் ஜிபியில் இருந்ததுன்னா அதோட காமன் ரேஷியோஸ் ஈக்குவலாக இருக்கும். அதாவது T2 by T1 ஈக்குவல் டு T3 by T2. ஸோ ரேஷியோ சேமாக இருந்ததுன்னா அது ஒரு ஜிபியாக இருக்கும். அந்த கண்டிஷனை தான் நம்ம இப்போ எழுதியிருக்கோம். இப்போ இந்த டேர்ம்ஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். T2 என்ன? x plus 12 by T1 x plus 6 equal to T3 x plus 15 by T2 x plus 12. இப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு x ஓட வேல்யூஸ் கிடைச்சிரும். ஓகேவா? இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. x plus 12 into x plus 12 equal to x plus 6 into x plus 15. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணுவோம். x into x, x square plus x into 12, 12x. Next 12 into x, 12x plus 12 into 12, 144 equal to அதே மாதிரி இப்போ ரைட் சைடில் மல்டிப்ளை பண்ணுங்க. x into x, x square plus x into 15, 15x plus 6 into x, 6x plus 6 into 15, 90. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். ரெண்டு சைடும் x ஸ்கொயர் இருக்கா, அதை கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ மீதி இருக்கிற டேர்ம்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 12x plus 12x, 24x plus 144 equal to ரைட் சைடில் 15x plus 6x, 21x plus 90. இப்போ எக்ஸ் டேர்ம்ஸ் எல்லாம் ஒரு பக்கமாகவும் கான்ஸ்டன்ட்ஸை ஒரு பக்கமாகவும் வச்சுக்கலாம். ஸோ 24x ரைட் சைடில் இருக்கிற 21x லெஃப்ட் சைடு கொண்டு வாங்க. ஸோ minus 21x equal to 90. லெஃப்ட் சைடில் இருக்கிற ப்ளஸ் 144 ரைட் சைடில் போகும்போது minus 144 ஆயிரும். ஸோ 24x minus 21x, 3x equal to டிஃப்ரெண்ட் சைன். ஸோ பிகர் நம்பர் சைனை போட்டு நம்ம சப்ராக்ட் பண்ணிடணும். minus 144 minus 90, 54. Therefore x is equal to minus 54 by 3, x is equal to minus 18. So இதுதான் x ஓட வேல்யூ. அவ்வளோதான் இந்த சம் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you next video.